யுஏஎஸ்சி ஏஓ எக்ஸாமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த 5 டேஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேட்டர்னில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 30 மினிட்ஸ் தான் நமக்கு பேட்டர்னில் எக்ஸாம் இருக்குது. டேரெக்டாக பேட்டர்னுக்கு போயிடலாம். இதோ பாருங்கள், 30 மினிட்ஸ் தான் நமக்கு எக்ஸாமில் இருக்குது. குவான்டிட்டி ஆப்டிடியூட் சப்ஜெக்ட்டுக்கு இந்த 30 மினிட்ஸில் ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம போன வருஷம் கேட்ட டேட்டா படி இந்த கம்மி கொஸ்டினில் இந்த நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே நம்ம கண்டிப்பாக இந்த செக்ஷனில் நல்ல டிஃப்ரென்ஷியேட் காட்ட முடியும். அதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த 5 டேஸில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு நல்லா அர்த்தமெட்டிக்கில் ஒரு 4-5 டாபிக் நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஸ்பீட் மேக்ஸ்க்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதை நல்லா ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஏ, இந்த டிஏ தான் ரொம்ப வித்தியாசம் காட்டக்கூடிய சப்ஜெக்ட். அதுக்கான லிங்க் பாருங்கள், இங்கே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். சாம்பிள் டிஏ நான் கொடுத்துருக்கேன். இன்னும் 2-3 செட்டு இன்னிலேருந்து நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் டிஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, இதோ பாருங்கள், 20 மார்க் இங்கே வந்துருச்சு. செகண்ட் ஷிஃப்ட்டில் 25 மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 2 டிஏ 3 டிஏ ஒரு கேஸ்லெட்டு. கேஸ்லெட் நிறைய பேர் பார்த்து பயப்படுவீங்க. நான் கேஸ்லெட் செஷன் தனியாக கொண்டு வரேன். அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். கேஸ்லெட் போட்டால் நீங்கள் அந்த சப்ஜெக்டில் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசத்தை காட்ட முடியும். ஸோ டிஏயில் உங்களுடைய ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்டை வச்சே நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு மெயின் பார்ட்டாக இருக்கக்கூடிய டூல் இதுதான். எதுவும் நீங்கள் புதுசாக படிக்க தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய நாலேஜை நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணுங்கள் அண்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனால் ஒரு டிஏ வந்து 5 to 6 மினிட்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். 5 கொஸ்டினை 5 to 6 மினிட்ஸ்ன்றது கம்மி. ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகிடும். ஒரு 7 மினிட்ஸ் வரையும் ஆகிடும். இந்த 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனால், நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் 5 to 6 மினிட்ஸ்லேயே முடிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நல்லா டாப்பராக இருக்கீங்கன்னா 4 to 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு மற்ற செக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ண டைம் உங்களுக்கு நிறைய கிடைக்க, டிஏ உங்களுக்கு நல்லா வந்தால். அதனால் நம்ம டிஏ செக்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா அதிகமான செட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நல்லா உங்களுக்கு டைமிங் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இருக்கக்கூடிய ½ அன் ஹவரில் இதில் டைம் சேவ் பண்ணுற டைமை கொண்டு வந்து நீங்கள் அர்த்தமெட்டிக் சம்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட அட்டெம்ப்ட் கூடும். உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். நம்ம கிளியர் பண்ணுவோம்லான்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வாங்க, அதுவே நமக்கு போதுமானது. கிளியர் ஆகாதது அது வந்து அடுத்த விஷயம். காம்படிஷனில் நம்ம எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறத நமக்கு தேவையான விஷயம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் இதுலேருந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நல்லா பண்ணிக்கலன்னா. ஸோ இது நம்ம மார்க் ஸ்பிட்டை பார்த்தாச்சு. எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணணும்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு கோட்டா டிஃபிகேஷன் அட்டன் பண்ணுங்கள். இந்த 5 கொஸ்டினில் ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள் ராங் நம்பரில். தென் டிஏயில் ஃபஸ்ட்டு இந்த லாஜிக்கல் டிஏன்னா ஒன்றும் இல்லை, சும்மா இந்த பர்சன்டேஜ் அந்த மாதிரி வரலாம், அதுதான். டேபிள் டிஏ, பை சார்ட்டு. இதில் பை சார்ட் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். செகண்ட் டேபிள் டிஏ அட்டன் பண்ணுங்கள். லாஜிக்கல் டிஏ உங்களால் லாஜிக்கை அப்ரோச் பண்ண முடிஞ்சு அப்ரோச் பண்ணுங்கள். கேஸ்லெட் இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வருமோ அதை அட்டன் பண்ணிவிட்டு தென் இந்த அர்த்தமெட்டிக் சம்மில் சம் டாபிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கொஷினில் அட்டன் பண்ணிவிட்டு ராங் நம்பரில் ரிமைனிங் சம் அப்ரோச் பண்ணாலும் சரி, இல்லை டிஏயில் ஏதாச்சும் 1-2 கொஸ்டின் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். அண்டு மிஸ்லேனியஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு இது அட்டன் பண்ணுங்கள். செகண்டு 3 டிஏ 3 டிஏ பிக் பண்ணி எந்த டிஏ வருதோ அதை அட்டன் பண்ணுங்கள். தென் அர்த்தமெட்டிக் சம்ஸில் சில கொஸ்டின்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு 4 டிஏயும் தெரிஞ்சால் 4 டிஏயும் கூட அப்ரோச் பண்ணுங்கள். கடைசி ஒரு எக்ஸாமில் 30 மினிட்ஸ் இருக்கா, ஒரு 4 மினிட்ஸ் இருக்கும்போது டிஏ கேஸ்லெட்லாம் தொடாதீங்க. 4 மினிட்ஸ் இருக்கும்போது செப்பரேட் டிஏ பாருங்கள். இந்த பை சார்ட் டிஏல ஒரு கொஸ்டின் சம்மந்தம் இருக்காது. அந்த மாதிரி டிஏ அப்ரோச் பண்ணுங்கள். டேபிளர் டிஏயில் மேல் ப்ளஸ் ஃபீமேல், மேல் மைனஸ் ஃபீமேல், அதாவது டிஃப்ரென்ஸ் டோட்டல் கொடுப்பாங்க, இல்லைனா ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் லாஸ்ட் 4 மினிட்ஸில் டச் பண்ண வேண்டாம். சப்போஸ் ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, சம்மந்தமே இல்லை, டிஏலேருந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குன்ற சம்மந்தம் அப்ரோச் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நம்ம ஒரு டிஏயே ஃபஸ்ட்டு இதுதான் லாஜிக்கல் டிஏ மாதிரி
டிஏயை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் லாஸ்ட் 4 மினிட்ஸில் அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தமெட்டிக் சம்ஸ்லையும் இங்கே ராங் நம்பரில் விட்ட கொஷினு அண்டு டிஏயில் ஒரு சில கொஷின் டஃப்பாக ஃபீல் பண்ணி விட்டுருப்பீங்க. அதெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் லாஸ்ட் 4 மினிட்ஸில். ஷிஃப்ட் 2 பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஷிஃப்ட் 2. இதில் பாருங்கள், டிஐ மட்டுமே 25 மார்க் கேட்டிருக்காங்க. சாதா டிஏ 20 மார்க் வந்திருக்கு, கேஸ்லெட் 5 மார்க் வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் டிஏ இப்போ இந்த வருஷம் இதில் வந்து ஒரு 5 மார்க் கட் பண்ணிடுவாங்க. போன ஷிஃப்ட் மாதிரி கேட்டால் 15 மார்க்குக்கும் இந்த ஷிஃப்ட் மாதிரி கேட்டால் 20 மார்க் வரும். இந்த மாதிரி பட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து நார்மலைசேஷன்லாம் நடக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்பர் சீரிஸ் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் டிஏயும் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. அர்த்தமெட்டிக் சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. அர்த்தமெட்டிக் சம்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வீக்காக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் வித்தியாசம் நார்மலைசேஷன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஈஸி ஸ்லாட்டு, போன ஸ்லாட் மாடரேட்டு. இதை பாருங்கள், நம்பர் சீரிஸ் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு இதை அட்டன் பண்ணிடுங்க. குவாட்ராடிக் அட்டன் பண்ணிட்டு நம்பர் சீரிஸு, அதுக்கப்புறம் டிஏயில் பிக் பண்ணி ஒரு 3 டிஏ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் 2 டிஏ தான் வரும். 3 டிஏ வந்தால் 3 டிஏ வரும், 4 டிஏ தான் வரும். அதில் கேஸ்லெட்டும் கேட்டால் அது ஒன்று போயிடும். ஸோ கேஸ்லெட் உங்களுக்கு தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்கள், தெரியலனா தெரியாத இன்னொரு டிஏ அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு கடைசி 4 மினிட்ஸில் அர்த்தமெட்டிக் சம் அட்டன் பண்ணுங்கள். இதில் மிஸ்லினியஸ் குவான்டிட்டி சம்மெல்லாம் எதுவும் கேட்கல, ஃபுல்லாக அர்த்தமெட்டிக் சம்மே கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பீட் மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். செகண்ட் இதில் பிக் பண்ணி 3 டிஏ அட்டன் பண்ணிக்கலாம். தென் கேஸ்லேட் அட்டன் பண்ணிக்கலாம். கேஸ்லேட்டை விட இன்னொரு டிஏ ஈஸி இருந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு செட்டு இந்த 2 டாபிக் சேர்ந்து ஒரு செட்டு இந்த வருஷம் கம்மியாக வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மி. அர்த்தமெட்டிக் சம்மில் ஒரு 5 கொஸ்டின் 3 கொஸ்டின் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்கக்கூட நிறையா கொஸ்டினில் வாய்ப்பு இருக்குது, டிஃபிகல்ட்டாக கேட்டு டிஏயில். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ் செஷனை வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய செட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா பாஸ் பண்ண மாட்டீங்களா டிசைடிங் ஃபேக்டர் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் குவான்டிட்டி ஆப்டிடியூடாக தான் இருக்கும். ஏன்னா இதில் கம்மி டைமில் நிறையா மார்க் வாங்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஸ்பீடு இருக்கோ அவங்க கம்மி டைமில் அதிகமான மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க, எக்ஸாம் ரீடிங் வந்துடும். ஸோ இந்த சப்ஜெக்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நான் இன்னிலேருந்து கொண்டு வந்துடுறேன். கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் இருந்ததுனால 2-3 நாளாக கண்டென்ட் மேக் பண்ண முடியல. கண்டிப்பாக இன்னிலேருந்து நான் கொஸ்டின் இந்த எக்ஸாமுக்கு தேவையான கொஸ்டின் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம எஸ்பிஐ இருக்கு இல்லையா, அதோடைய கிளர்க் மெயின்ஸுக்கும் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸுக்கும் ஒரு சீரியஸ் கொடுக்க போகிறேன். கிளர்க் மெயின்ஸுக்கு இங்கேயும் பிஓ ப்ரிலிம்ஸுக்கு அங்கே ஆப்டிவிட் சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் எஸ்ஓக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து டைமிங் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மியாக இருக்குது. உங்களுடைய பர்பஸ் என்ன இருக்கணும்னா, எந்த கொஸ்டினில் உட்காராமல் கரெக்டான ஆர்டரில் அட்டன் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கும். அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ டிஐ வந்து அங்கே 4 செட்டு 5 செட்டு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு 2 செட்டு தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின் அர்த்தமெட்டிக் சம்மு, ஒரு 5லேருந்து 10 மார்க்கு ஸ்பீட் மேக்ஸு, ஒரு 10 கொஸ்டின் டிஐ. இந்த மாதிரி ஸ்பிட்டப் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த செக்ஷனில் சொன்ன மாதிரி கரெக்டான டைமிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க அரை மணி நேரத்தில் 40 கொஸ்டின் சால்வ் பண்ணுற இடத்துல நீங்கள் 20 நிமிஷத்தில் 25 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணுறீங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் மேக்ஸிமமாக கொடுக்கணும்னா நீங்கள் அட்டெம்ப்ட் ஆர்டரில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நல்லா 20 நிமிஷத்தில் நல்ல மார்க் எடுக்க முடியும். எஸ்ஓ ஆஸ்பிரன்ஸ்லாம் கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கும், ஏன்னா காம்படிஷன் கம்மி. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆர்டர் மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணிடுவாங்க. தென் உங்களுடைய ப்ராக்டிஸும் நீங்கள் எந்த செக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதுக்கு அதிகமாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த 20 நிமிஷத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ நல்லா பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.